வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. சீமான் சார் வந்து நேர்மை, அவருக்குள்ள ஒரு தைரியம், அவருடைய பேச்சு, அவர் நல்லா பேசுவார், அவர் நல்லா சூப்பராக பேசுவார், நல்ல குணமும் சேர்ந்து விடுவாங்க. அவர் மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வைக்கல முதலமைச்சரா. இந்த அளவுக்கு வந்துட்டு அவர் முட்டி மோதினும் ஒரே மனுஷனா கஷ்டப்படுறாரு. அவர் வந்து இத்தனை வருஷமா அவர் வந்து இந்த அரசியலை வந்து அதை மேலே 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 கொண்டு போறாரு. அவர்கிட்ட உள்ள நல்ல ஒரு குணம், அவர்கிட்ட உள்ள நல்லா எதுவும் எதிர்பார்ப்பு கிடையாது. அவர்கிட்ட பணம் பாக்கியம் அது இது சொத்து சுகம் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. நேர்மையான மனுஷன் அவரு. அதுதான் அவருடைய குணாச்சாரம். நல்ல கேரக்டர், நல்ல மனுஷன். எலெக்ஷன் அப்போ நான் அதை பத்தி பார்த்தேன். அவர் என்னென்ன பேசினாரோ அதெல்லாம் கேட்டேன். பட் அவர் வந்து ஃபுல்லா வந்து நம்ம விவசாயத்தை பத்தி தான் பேசினாரு. அவர் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்க எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்தோம். பண்ண முடியல. நல்லது பண்றாரு. நல்லதை மட்டும் மக்கள் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. கெட்டதையும் கொஞ்சம் பாக்குறதுனால அவர் கொஞ்சம் டவுன் ஆகுறாரு. வேற ஒண்ணும் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். ஆனா மக்கள் இடத்துல ஒரு இடம் பிடிக்கணும். மக்கள் வந்து அவரை வந்து தவறாக அந்த ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனால அவரால் அது சேர முடியும். நல்ல ஒரு புரட்சியா பேசுவாரு. நியாயமான விஷயங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நல்லது அமையணும்னு ஒரு புரட்சியை வெளிப்படையாக பேசுவதுதான். சீமான் இருக்காருல்ல, ஆமா, அவரை பத்தி உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? அவர் வந்து சத்தியசந்தமா பேசுறாரு, கரெக்டா பேசுறாரு, சத்தியசந்தமா பேசுறாரு. சிலவங்களை கூட இப்போ ஒண்ணு பிற ஒண்ணு அவர் பேசுறாரு. அவர் கரெக்டா பேசுறாரு, சத்தியசந்தமா நீதி நேர்மையா பேசுறாரு. ஆனா அவர் எல்லாம் ஓப்பனா உழைச்சு பேசுறதுனால அவரை வந்து பிடிக்க மாட்டேங்கிறார். பாக்கில அவர் வந்து நியாயமாயிட்டு இலவசங்களை வந்து தவிர்க்கிறேன், இலவசம் தரமாட்டேன், கார்பரேட்டை வந்து எதிர்த்து பேசுறாரு. அதை பத்தி உங்களுக்கு? ஆமா, என்ன இந்த வந்து 6 சிலிண்டர் பிரியினாரு, 2500 ரூபாய் பிரியினாரு, தமிழ்நாடு முழுக்கும் பஸ் பிரியினாரு, முதியோர்களுக்கு 3000 ரூபாய் தரம்னு சொன்னாரு, காலேஜ் பிள்ளைகளுக்கு வந்து 4000 ரூபாய் தரம்னாரு. இது வந்து அவர் வரமாட்டாருன்னு தெரியும். இருந்தாலும் குரூப் அடிச்சு வந்து சொல்லி ஆளுங்கள்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. கேட்டீங்களா? இவரை வச்சு நிர்வாகம் பண்ண தெரியாது, ஒண்ணும் பண்ண தெரியாது. என்ன செய்யலாம்? செயல்பாடு பேசிட்டு இருக்காரு. செயல்பாடு சரியா இருக்கு. செயல்படுத்த விட மாட்டாங்க. பிடிச்ச விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? பிடிக்காது, அவ்வளவுதான். அப்போ சீமான் மீது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே கிடையாது? நல்ல மனுஷன், ஒரு அரசியலை நடத்தக்கூடிய ஆளு. ஆனா அதுக்கு தகுந்த ஆள் பக்குவம் இல்லை. அவர் மட்டும்தான் இருக்காரு, வேற யாரும் இல்லை. சீமான் சார் வந்து நேர்மை, அவருக்குள்ள ஒரு தைரியம், அவருடைய பேச்சு, அவர் நல்லா பேசுவார், அவர் நல்லா சூப்பராக பேசுவார், நல்ல குணமும் சேர்ந்து விடுவாங்க. அவர் மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வைக்கல முதலமைச்சரா. இந்த அளவுக்கு வந்துட்டு அவர் முட்டி மோதினும் ஒரே மனுஷனா கஷ்டப்படுறாரு. அவர் வந்து இத்தனை வருஷமா அவர் வந்து இந்த அரசியலை வந்து அதை மேலே 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 கொண்டு போறாரு. அவர்கிட்ட உள்ள நல்ல ஒரு குணம், அவர்கிட்ட உள்ள நல்லா எதுவும் எதிர்பார்ப்பு கிடையாது. அவர்கிட்ட பணம் பாக்கியம் அது இது சொத்து சுகம் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. நேர்மையான மனுஷன் அவரு. அதுதான் அவருடைய குணாச்சாரம். நல்ல கேரக்டர், நல்ல மனுஷன். தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஒரு மனுஷன். தனிச்சு நிக்கிறாரு. இப்போ மீண்டும் வந்து எத்தனை நாள் நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் தனிச்சு நிப்பேன், மக்களுக்காக தான் நிப்பான்னு சொல்றாரு. அவரு கூட்டணி போக மாட்டாரு. அவர் ஆப்பிட்டும் கிடையாது. நல்ல நேர்மையான மனுஷன், துணிச்சலான மனுஷன். அவர் வந்து தனியா பேசுவார். அவருக்கு உள்ள நாலேஜ் வந்து எந்த மனுஷனும் கிடையாது. பயங்கர நாலேஜ் இருக்கு அவர்கிட்ட. மக்கள் ஏன் புரிஞ்சுக்கலன்னு சொன்னாக்கா, அவர் வந்து இப்ப அவர்கிட்ட அவ்வளவு வசதி இல்லை, அளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கல. வசதி இருந்தா தானே மேல வர முடியும். அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி கிடையாது. பேசணும், அவர்கிட்ட எல்லாத்தையும் பண்ணணும்ன்றதுக்கு அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி மெயின் பவர் இல்லை. அவர் ஒண்டி தானே போராடுறாரு. மக்கள்கிட்ட வந்து முன்னாடி வந்து போராடுறாரு தவிர அவர்கிட்ட எந்த இது பணம் சொத்து சுகம் இருந்ததுன்னா அவர் மேல மேல போகலாம். அவர் அமுக்கு தான் பாக்குறாங்க எல்லாமே. இப்போ விவசாயிகளுக்கும் சீமான் அவர்கள் தான் அரசியல் வந்து பண்றதா பேசுறாங்க. அவர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னோட கருத்து இது மட்டும் தான். வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எப்ப பார்த்தாலும் விவசாயிகளுக்கு பேசுறாரு. ஆமா, அதை பத்தி இப்போ நான் எலெக்ஷன் அப்போ நான் அதை பத்தி பார்த்தேன். அவர் என்னென்ன பேசினாரோ அதெல்லாம் கேட்டேன். பட் அவர் வந்து ஃபுல்லா வந்து நம்ம விவசாயத்தை பத்தி தான் பேசினாரு. அவர் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்க எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்தோம். பண்ண முடியல. உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம்னா அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னா
ரொம்ப பேச்சு நல்லா டேலண்டா பேசுவாரு. என்ன பேசணுமோ அதை கரெக்டா பேசுவாரு. எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாரு, ஒரு உள்நோக்கத்தோட பேசுவாரு. அது பிடிச்சிருந்துச்சு. இப்போ இளைஞர்களுக்கு போட்டி எடுத்ததா சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். அப்படி இருந்தாருன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அதை பத்தி இன்னும் தெரியாம இருக்குது. கண்டிப்பா அவர் வரணும், எதுக்காக இருந்தாலும் வரணும் அவர். மக்களோட அறியாமை அப்படி இருக்கா? இப்போ எல்லாம் ஒரு சார் மாதிரி நடத்துறாரு, கிளாஸ் நடத்துறாருல, ஆனா மக்களோட அறியாமைனால அப்படி இருக்கா? கண்டிப்பா அறியாம தான். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ஒருத்தர் வரட்டும், இப்போ புதுசா வந்ததுனால அப்படி மாறி போச்சு. மற்றபடி வரணும். சீமான் அவர்கள் கட்சியில இருந்து நிறைய பேர் விலகுறாங்க. அவரோட கட்சிக்கு வந்து இப்போ வந்து பலம் குறைஞ்சிட்டே இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து? அது சொல்றதுக்கு ஏதாவது தெரியும், அது அவங்களுக்கு தான் வந்து தெரியும். உங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஏதாவது இருக்குல்ல, அண்ணா நீங்க இதை பண்ணுங்க அந்த மாதிரி அட்வைஸ் எதுவும் இல்லை. அவரு இது பண்ணாலும் நல்லா தான் பண்றாரு. அவரு அவங்க கூட இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, வேற ஒண்ணு. கிட்டத்தட்ட 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்காரு. ஆனாலுமே அந்த கட்சியை கிடைக்காம யாரும் கூட்டணி போகாம தனியா இருக்காரு. கண்டிப்பா அதை பத்தி உங்களுக்கு அது அவருடைய பெருந்தன்மை. ஏன்னா யாருக்கிட்டையும் கூட்டணி போல, அவரு கூட்டணி போகாம அவரு தனியா இருந்து சாதிக்கிறாரு, வேற ஒண்ணு இல்லை. சீமான் அவர்கள் இருக்காருல்ல, சீமான் இருக்காருல்ல, ஆமா இருக்காரு. அவருக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயமா என்ன சொல்லுங்க? பிடிச்ச விஷயம் என்னன்னா கொஞ்சம் நல்லது பண்றாரு, அது பிடிக்கும். நல்லது பண்றாரு, நல்லதை மட்டும் மக்கள் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. கெட்டதையும் கொஞ்சம் பாக்குறதுனால அவர் கொஞ்சம் டவுன் ஆகுறாரு, வேற ஒண்ணும். எந்த ஒரு கட்சியுமே தனிச்சு நிக்கிறது இல்லை. ஆமா 20 வருஷமா தனிச்சு நிக்கிறாரு. ஆமா தோத்தாலும் ஜெயிச்சாலும் தனிச்சு நிக்கிறன்ற ஒரு குழுவோட இருக்காருல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் கண்ணோட்ட பார்வையில தான் இருக்கு. அது திமிரா இல்ல அந்த வார்த்தையான்றது அதுலதான் இருக்கு. ஏன்னா மற்ற பிற கட்சியெல்லாம் கூட்டணி வச்சு எப்படியாவது அதிகாரத்தை வந்து ஒரு பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆமா 20 வருஷமா அந்த கட்சியோட மக்களுக்காகவே பயணிக்குது. எந்த ஒரு கஷ்டத்தையும் போராடுறது. ஆமா பிடிச்ச விஷயத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்றது, மக்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு விவசாயத்தை பத்தி சொல்றாரு, பண்ணுங்கன்றாரு. அவ்வளவு. சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். ஆனா மக்கள் இடத்துல ஒரு இடம் பிடிக்கணும். மக்கள் வந்து அவரை வந்து தவறாக அந்த ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனால அவரால் அது சேர முடியும். நிற்கிறாரு, சில கருத்துக்கள்லாம் சொல்றாரு, அது உண்மையாலுமே பிடிச்சிருக்கு. ஓகேவா? மக்கள் எப்போ புரிஞ்சுப்பாங்க? என்னங்க புரியல? மக்கள் எப்போ புரிஞ்சுப்பாங்க? மக்கள் எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னா அவருக்கு இன்னொன்னும் மேல நல்லது செய்யணும். அவர் வந்து மேல மேல ஒரு அதிகமா பண்ணிட்டு வந்தாருன்னா மக்கள் இடத்துல அவர் கண்டிப்பா பிடிப்பார். நாம் தமிழ் கட்சியில சீமான் அவர்கள் இருக்காங்க. ஓகே. சீமான் அவர்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவாங்க? சீமான் அவர்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புரட்சியா பேசுவாரு. நியாயமான விஷயங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டா ஏதாவது ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நல்லது அமையணும்னு ஒரு புரட்சியை வெளிப்படையாக பேசுவதுதான். தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து பல போராட்டத்தை வந்து கலந்துக்கிட்டாரு, மக்களுக்காக நிக்கிறாரு, அவங்க மாதிரி நிக்கிறாரு. ஆனா மக்கள் வந்து அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம் இருக்கு? அது என்னன்னா, கண்டிப்பா வந்து மக்களுக்கு நல்லது அமையணும்னு தான் பேசுறாங்க. அது வந்து செயல்பாட்டுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையணும். ரிசல்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும் போது எல்லாமே வந்து மக்களுக்காக தானே எல்லாமே வந்து பேசுவது, செயல்படுத்துவது. அது வந்து சக்சஸ் ஆகிறது லேட் ஆகும்போது அப்போ மக்கள் வந்து எதிர்பார்ப்பு கம்மியாகிறதுனால இதுதான் என்னோட யோசனையா தெரியும். 20 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த தோல்வினா ஒரு பொருட்காட்சிக்காக கூட்டணி போகாம இல்ல நான் தனிச்சுதான் நிற்கிறேன், தோத்தாலும் பரவாயில்ல மக்களுக்கு ஒருத்தர் போப்பாங்க. அதாவது வந்து அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதாவது தோட்டாலும் மக்களுக்காக நான் கண்டிப்பா வந்து நின்று போராடுவேன்றது வந்து உண்மையாலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். எத்தனை ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் கஜினி முகமது மாதிரி தொடர்ந்து போராடுவேன் என்பது வந்து கண்டிப்பா பாராட்டக்கூடிய விஷயம். அது இல்லாமல் அவர் சீமான் வந்து நிறைய படங்கள்ல கூட சக்சஸ்ஃபுல்லான ஒரு படங்கள் எடுத்தவர் தான். அதனால மக்களுக்கு வந்து நல்லது அமையும் தான் எல்லா தலைவர்களும் பாடுபடுறாங்க. அது வந்து தொடர்ந்து போராடுறது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். நாம் தமிழ் சீமான் இருக்காருல்ல, ஆமா, அவரை பத்தி உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? இல்லை, அவர் வந்து சத்தியசந்தமா பேசுறாரு, கரெக்டா பேசுறாரு, சத்தியசந்தமா பேசுறாரு. சிலவங்களை கூட இப்போ ஒன்று பிற ஒன்று ஒரு பேசுறாரு. அவர் கரெக்டா பேசுறாரு, சத்தியசந்தமா நீதி நேர்மையா பேசுறாரு. ஆனா அவர் எல்லாம் ஓப்பனா உடைச்சு பேசுறதுனால அவரை வந்து பிடிக்க மாட்டேங்கிறார். பாக்கில அவர் வந்து நியாயமாக்கு இலவசங்களை வந்து தவிர்க்கிறேன், இலவசம் தரமாட்டேன், கார்பரேட்டை வந்து எதிர்த்து பேசுறாரு. அதை பத்தி உங்களோட பார்வை? ஆமா, என்ன இந்த வந்து 6 சிலிண்டர் பிரியினாரு, 2500 ரூபாய் பிரியினாரு, தமிழ்நாடு முழுக்கும் பஸ் பிரியினாரு, முதியோர்களுக்கு 3000 ரூபாய் தரமுன்னு சொன்னாரு.
காலேஜ் பிள்ளைகளுக்கு வந்து 4000 ரூபாய் தரமுன்னாரு. இது வந்து அவர் வரமாட்டாருன்னு தெரியும், இருந்தாலும் டூப் அடிச்சு வந்து சொல்லி ஆளுங்கள்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. கேட்டீங்களா? இவரை வச்சு நிர்வாகம் பண்ண தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது. அவர் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கரெக்டாக பேசிட்டு இருப்பார். ஆனா அவர் பேசுறத வந்து நம்ப மாட்டேங்காங்க. தொடர்ந்து பல இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு ஒரு கெட்டது நடந்தா முன்னாடி போய் சீமானவர் முன்னாடி போய் நிற்கிறாரு. மக்கள் ஏன் அவரை ஏத்துக்கிறாங்க? ஏத்துக்கிறதுல இப்ப வந்து எல்லாம் வந்து கவர்ச்சியை தான் பாக்குறாங்க. நீ யாரு நல்லது செய்தா யாரு கெட்டது செய்தாலும் பார்க்க கவர்ச்சின்னா இப்போ வந்து கவர்ச்சிங்க. இப்போ ரஜினிகாந்த் இருக்காருன்னா அவர் வந்து பாரம்பரியமா இது பண்ணாலும் அவர் கவர்ச்சி இருந்தாலும் அவர் வந்து நல்ல மனுஷன். பாக்கியெல்லாம் கவர்ச்சிக்கு தான் இது பண்றாங்களோ, அந்த கவர்ச்சியை பார்த்து அந்த ஓட்டை போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. வேற கிட்டத்தட்ட 20 வருஷமா நாம் தமிழர் வந்து தோற்றிக்கிட்டே இருக்கு. ஓகே, அவரோட பின்னடைவு என்னன்னு பாக்குறீங்க? அவங்க என்ன செய்யலாம்? என்ன செய்யல, செயல்பாடு பேசிட்டு இருக்காரு, செயல்பாடு சரியா இருக்கு, செயல்படுத்த விட மாட்டாங்க. அவர் என்ன மாதிரி பண்ணாங்கன்னு நல்லா இருக்கு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து பல போராட்டத்துல நின்றுட்டாரு, மக்களுக்காக பேசுறாரு. அவர் உயிர் கொடுத்து பேசுறது மக்கள் கவனிக்க மாட்டாங்க. ஆமாண்ணே, நல்லதான் பேசுறாரு, எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் அது மக்களுக்கு கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்? இப்ப இடைத்தேர்தல் வந்து நிக்கிறதா சொல்றாங்க. ஆமா, இடைத்தேர்தல் சீமானவர்கள் நிக்கிறாங்க. அவங்க சீமான் அண்ணன் நின்னா கொடுப்பாங்க, வாய்ப்பு கிடைக்கும், அவருக்கு கிடைக்கும். அவரும் வரலாம், சட்டசபையில உள்ள உட்காரலாம், முக்கியமான ஆளு உட்காரலாம். மக்கள் ஏன் சீமானவர்களை நம்ப மாட்டாங்க? நம்பிக்கை எப்படி சொல்றதுன்னா தெரியல. நல்லா சொல்ற விஷயம் நல்லா இருக்கு, பேசுற விவசாயிகளை பத்தி பேசுறதும் அவர் சொல்ற இதுவும் நல்லா இருக்கு. மக்கள் விரும்பணும், ஏன் அவர் விரும்ப மாட்டாங்க? இப்ப நாம் தமிழர்ல சீமானவர்கள் இருக்காருல்ல, அவரை பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? பிடிக்காது, அவ்வளவுதான். ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமா விவசாயத்துக்கோசரம் பேசுறாரு. இருந்தாலும் ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை, ஆள் இல்லை, வலுவான ஆள் இல்லை, அதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ சீமான் மீது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே கிடையாது? நல்ல மனுஷன், ஒரு அரசியலை நடத்தக்கூடிய ஆளு. ஆனா அதுக்கு தகுந்த ஆள் பக்குவம் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்காரு, வேற யாரும் இல்லை. மக்களோட அறியாமை அப்படி இருக்கா? அது என்னன்னு தெரியல. வந்து மற்ற கட்சிலாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போயிடுறாங்க, மற்ற இடத்துல போயிடுறாங்க. அதுமாதிரி நினைச்சிருந்தா நாம் தமிழும் போயிருக்கலாம். ஆனா இவங்க போகாம தொடர்ந்து 20 வருஷமா நான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மக்களுக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? அது அவரோட நம்பிக்கை. அவரோட நம்பிக்கை எப்படி ஜெயிக்குமா இல்ல? ஜெயிக்கலாம், ஆனா வலுவான ஆளுங்க இல்லையே பக்கத்துல, அதான் ஒண்ணு. அவர் மட்டும் இருந்தா இருக்காரு மெயின், வலுவான ஆள் இல்லையா. இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நல்லா செஞ்சு நல்ல பேர் வாங்கினா நல்லா இருக்கும். ஊரா போய் மக்களை சந்திக்கணும். மேடை போட்டு பேசிட்டு அது ஒரு இதாகாது. நல்லா போய் நேரடியாக போய் சந்திக்கணும், என்ன குறை என்ன ஏதுன்னு கேட்கணும், பார்க்கணும், அதை பற்றி முழுமையாக இறங்கணும். மேடை போட்டு கத்துனா அதில் பெஸ்ட்.